வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 சுலபமான அவல் ரெசிபீஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல வெள்ளை அவல் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சிவப்பு அவல் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப லேசாக இருக்க வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யணுன்னா இது மாதிரி அவல் வாங்கி வச்சோன்னா நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ முதல்ல அவல் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். உருகுனதுக்கப்புறம் இதில் நான் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன், வெள்ளை அவல். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணது ஓரளவுக்கு அதை பொடி பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு அது ஈஸியாக நல்லா பொடி ஆகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பதம் வர முடியும். நல்லா ரோஸ்ட் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவல் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி பொடி பண்ணி பார்த்தோன்னா நல்லா சுலபமாக பொடியாகும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா பவுட்ராக நல்லா அரைச்சிக்கோங்க. அவலை மட்டும் தனியாக இது மாதிரி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் இது மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கிறத தேங்காயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ தேங்காயை மட்டும் தனியாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க தேங்காயை. இப்போ பாருங்கள், தேங்காய் கலரை பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வந்திருக்கும். அதே மாதிரி ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ரோஸ்டான தேங்காயை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் இதோட வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். வெல்லம் நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா தூள் வெல்லமாக எடுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த வெல்லத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே அவலை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கதோட இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காயும் வெல்லமும் சேர்த்து அரைச்சதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம லட்டு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் மெயினாக நெய் சேர்த்துக்கணும். நெய் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் பொடியாக நறுக்கிய முந்திரியை சேர்த்துக்கோங்க. நம்ம லட்டு செய்கிறப்ப முழு முந்திரியாக இருந்தாலும் இது மாதிரி சின்ன சின்ன பொடியாக சேர்த்து முந்திரி சேர்த்துக்கோங்க நெய்யில். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம ரெடியாக பொடி பண்ணி வச்சுருக்கிறதுல சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், லட்டு செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகான, ரொம்ப சுலபமான, சுவையான அவல் லட்டு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அவல் லட்டு பதம் கரெக்டாக வர்றதுக்கு நல்லா பவுட்ரியாக நல்லா அரைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் அவலை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணோன்னா இது மாதிரி ரொம்ப அழகான சுவையான அவல் லட்டு ரெடி ஆயிரும். அடுத்து நம்ம அவல் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம இப்போ 1/2 கப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை நான் ரொம்ப லேசாக இருக்க அவல் எடுத்திருக்கனால நான் ஒரு வாட்டி தண்ணியில் நல்லா அலசினதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட ரொம்ப திக்காக அவல் இருந்துச்சுன்னா அதை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அவல் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் இந்த ஸ்வீட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கடாய் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம முந்திரி சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இது மாதிரி ஸ்வீட் செய்யும்போது எதாக இருந்தாலும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக செஞ்சுக்கோங்க. இப்போ முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அவல் இதில் சேர்த்துக்கலாம். அவல் நல்லா இதிலையே ரோஸ்ட் பண்ணுங்கள், இந்த நெய்லையே. 1 நிமிஷம் நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இதிலையே வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப சுலபமாகவும் செய்யக்கூடிய இந்த அவல் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய அவல் ஸ்வீட்டு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் துருவிய தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக சேர்த்துக்கோங்க.
மறக்காமல் கடைசியாக இந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சுலபமான 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அவல் ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற அவல் ரெசிபி வந்து அவல் பாயாசம். இந்த அவல் பாயாசம் செய்கிறதுக்கு நம்ம கடாய் ஃபஸ்ட்டு சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம இந்த நெய்யிலையே நம்ம வந்து அவல் வந்து நம்ம லட்டுக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அவல் வந்து நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நல்லா ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் ரவை மாதிரி இருக்கிற அளவுக்கு நம்ம பஸரில் இதை வந்து அரைக்கணும். இப்போ பாருங்கள், அரைச்சதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நீங்கள் பாத்திரம் வந்து இது மாதிரி நான் வந்து பேஸ் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க பாத்திரமாக இருக்கனால இதுலேயும் நான் அப்படியே பாயாசம் செய்கிறேன். நீங்கள் அடுப்பில் வைக்கிறப்ப வந்து பாத்திரம் இது மாதிரி கெட்டி பாத்திரமாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கடாயிலேயே நீங்கள் செய்யலாம். இப்போ பாருங்கள், அந்த நம்ம அரைச்சிருக்கோம்ல அந்த ரவை மாதிரி அரைச்ச அந்த அவலையும் இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு பாலும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த பால்லையே நல்லா அவல் வந்து நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அவல் வேக வச்சதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் வெல்லம் சேர்த்துக்கணும். வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கடைசியாக கொஞ்சம் பாலும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவல் நல்லா பால்லையே வேக வச்சதுக்கப்புறம் தான் வெல்லமும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடைசியாக நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம முந்திரியும் திராட்சையும் இதில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சுவையான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த 3 விதமான அவல் ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.